தனியார் கல்லூரியில் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் ஏமாற்றப்பட்டார்களா? பெற்றோர்கள் வருத்தத்தில் உள்ளார்களா? என்ன சார் இது திடீர்னு ஏமாற்றப்பட்டார்களா, வருத்தத்தில் உள்ளார்களான்னு கேட்குறீங்களா? ஆமா, இது சம்பந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசுறேன். என்ன ஏமாற்றப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரும் ஏமாற்றப்படலை. ஆனா ஒரு தகவலை பார்த்துட்டு அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்றத தான் சொல்லணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. பிஜி எக்ஸாம்ஸ் மூலயமா சீட் எடுக்கிறாங்க இல்லையா, பிஜி சீட்ஸ். அந்த டைமில் இந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத முறைப்படி அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய வெப்சைட் போர்ட்டலில் ப்ளஸ் கவுன்சிலிங் யார் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த அத்தாரிட்டி அந்த டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும். ப்ரீ டிஸ்க்ளோஷர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் பிஜிக்கு. அது எல்லாத்துக்குமே தான், மெடிக்கல் செலெக்ஷனில் வரக்கூடிய எல்லா கோர்ஸுக்கும் தான் எல்லாரும் சொல்லணும் அப்படின்றது இருந்தது. அதுக்கு பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் யூஜிக்காக அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்புறமா, இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ரீ டிஸ்க்ளோஷர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் காலேஜ் ஃபீஸு என்ன அப்படின்றது தனியாக ஒன்று கொடுத்துட்டு, அடிஷ்னல் ஃபீஸ் என்னெல்லாம் அவங்க வாங்குவாங்க அப்படின்றத அஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டோட ரிக்வஸ்ட் என்ன இருந்ததுன்னா முன்னாடியே கொடுக்கணுன்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கி ஹாஸ்டலுக்கு எவ்வளோ, மெஸ்ஸுக்கு எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதர் ஃபீஸுன்னு சொல்கிறக்கூடிய ஹெட்டிங்கில் என்னெல்லாம் வாங்குவாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எல்லா ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிட்ட வாங்கி டிஸ்க்ளோஷர் போட்டாங்க. திருப்பியும் அதில் ஏதோ சில மாற்றங்கள் இருந்தது. சில பேர் கேட்டாங்க, என்ன இதெல்லாம் விட்டுருக்காங்களே, எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டப்ப திருப்பியும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அப்டேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த மெஸ்ஸோ ஹாஸ்டலோ இதெல்லாம் ஆப்ஷனல் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 காலேஜஸ் இருக்குது. அவங்க நீ வீட்டு பக்கத்தில் இருந்து வந்தால் கூட ஹாஸ்டல் தங்கி தான் ஆகணும். போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க சீட் எடுத்திருக்காங்க, ஒரு குழந்தை. அவங்க பேரண்ட் என்ன நினைச்சாங்க, ஃபீஸை நம்ம எப்படியே கட்டிடலாம்ப்பா, வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நம்மளுக்கு ஹாஸ்டலோ மெஸ்ஸுக்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனோ தேவையில்லை, நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, நம்ம கூப்பிட்டு போய் விட்டுட்டோம்னா நம்ம பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம பணம் மிச்சமாகும், நம்மளுக்கு அடிஷ்னல் செலவு இருக்காது அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலேஜில் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலேஜ்னா விடாப்புடியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஹாஸ்டல் தான் போட்டாகணும், இங்கே தான் சாப்பிட்டாகணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலேஜ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 7 காலேஜ் சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அதர் ஃபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ண இடத்துல சில இடத்துல பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடுறப்ப, சாய்ஸ் ஃபில் பண்றப்ப, ஓ இதுல எல்லாம் எதுவுமே இல்லப்பா, வெறும் ஹாஸ்டலுக்கு மெஸ்ஸுக்கு தான் கேட்குறாங்க, அதுக்கப்புறமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அப்போ அதர் ஃபீஸ்ன்னு எதுவுமே வாங்கலை, காஷன் டெபாசிட்டும் கிடையாது, வேற ஏதாவது ஃபீஸ் எதுவுமே இவங்க சார்ஜ் பண்ணல, நல்ல இன்ஸ்டிடியூஷனாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அலாட் பண்ணி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது 12 லட்சம் கட்டுன்றாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 16,20,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனு அங்கே போனதுமே மொத்தம் 24 லட்சம் ரூபாய் ஆகும், இதுக்கெல்லாம் நீ ரெடியாக இருந்தால் சீட் எடு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம, ஏமாற்றப்பட்டார்களா? ஆனால் டைரெக்டாக யாரும் ஏமாற்றப்படலை. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை, பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அங்கே போயிட்டு கொடுங்கோ அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள், பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா மன வருத்தத்திலையும் அப்படியே நொடிஞ்சு போயிருக்காங்க. நான் சொன்னேன், நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனு அந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன அடிஷ்னல் ஃபீஸ் எதனா கேட்டாங்கன்னா நீங்கள் முறையிடலாம், அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க,
இல்லை ரெப்ரசன்டேஷன் அனுப்புங்க. சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடபிள்யூடி கேண்டிடேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம 49 இயர்ஸ்க்கு ஒரு மேடம் வந்து ஒரு சீட்டு வாங்கினாங்க இல்லையா, அவங்க குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆயிருக்கு ஒரு ப்ரைவேட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில். அவங்களும் தே ஆர் கம்மிங் அண்டர் எஸ்சி கேட்டகரியில். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் போகிறப்ப மொத்த ஃபீஸு கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுகாதாரத்துறை அமைச்சரே சொன்னார், உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சுன்னா ஃபீஸு கிடையாது, ஃபீஸ் வந்து ஆதி திராவிட நலத்துறை பே பண்ணும் அப்படின்றதுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இன்னொரு காலேஜ் இருக்குது, அவங்க அடாவடித்தனமாக கட்டு 9,4 லட்சம் ரூபாய், அதெல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வரப்போ வரட்டும், எவன் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் சொன்ன டைமில், அவங்க என்ன கொடுத்துட்ற மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க, எங்களுக்கு உடனே நீங்கள் கட்டி ஆகணும், வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும், அப்புறமா நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி மிரட்டாத தோணியில் மிரட்டி இருந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் கேட்பாங்கன்னே தெரியல அப்படின்னு அந்த பேரண்ட் எல்லாம் ஒரே குழப்புறாங்க. ஒரே குழம்பி போய் வருத்தத்தில், சார் எனக்கு தலை வந்து அப்படியே பாரமாக இருக்குது சார், நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்குது சார், எனக்கு எதனா ஆச்சுன்னா என் குழந்தைங்களுக்கெல்லாம் யார் சார் இருக்கா, நான் எப்படின்னா என் குழந்தைய தேர்த்திடலான்னு நினச்சேன் சார், இந்த மாதிரி படுபாவி பண்ணுறாங்களே அப்படின்னு இப்படியே சொல்கிறாங்க. நம்ம எனக்கு சொல்கிறதுக்கு வாய் வரல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க சொன்னதை சொல்லணும் இல்லையா. இதெல்லாம் யார் கேட்பாங்க, எங்கே முறையிடணும், இதெல்லாம் தெரியல. ஆனால் தமிழ்நாடு ஒரு பேரண்ட் சொல்கிறாரு, இதெல்லாம் தெரியாமையா சார் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சார், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் பண்ணுற கூத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு தெரியாதா, இல்லை சுகாதாரத்துறைக்கு தெரியாதா, இல்லை தமிழக அரசுக்கு தெரியாதா, நீங்கள் தமிழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் சொல்கிறாரு. இல்லைங்க, நம்ம தமிழக அரசு ரொம்ப அருமையான அரசு, நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கப்படக்கூடாதுன்னு பாருங்கள், நோட்டிஃபிகேஷனே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் முன்னாடியே 2.5க்கு கீழே இன்கம் இருந்தால் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, அது இல்லாமல் பிசிசி கூட கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் கூட அவங்க வந்து தரேன்னு சொன்னாங்க. நாட் ஓன்லி கவர்மெண்ட் காலேஜுங்க, கவர்மெண்ட் சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரேன்னாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய மாதா காலேஜில் போனீங்கன்னு பார்த்தீங்களா, அவங்க ஃபீஸே வேண்டாம்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் அது எதுவும் அடிஷ்னல் ஃபீஸ், இந்த ஃபீஸ்லாம் நீங்கள் டியூஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கட்டத்தல, அடிஷ்னல் ஃபீஸ் என்ன மென்ஷன் பண்ணிடுமோ அதை கட்டுங்கன்றாங்க. சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அடாவடித்தனம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அங்கே பேசுகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைநிலை ஊழியர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துதான் தெரியல. இது தமிழ்நாடோட நோட்டிஃபிகேஷன் எடுத்துன்னு போய் கொடுத்தா, இதெல்லாம் நீங்களே வச்சுங்க, இதெல்லாம் எங்களுக்கு திட்டத்துக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரையே ஜிஓவியே வந்து தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இந்த மாணவர்களும் அந்த பெற்றோர்களும் வந்து கும்பிடுறாங்க. இந்த வீடியோவை தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் தயவு செய்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். நாட் ஓன்லி இந்த எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரி, இந்த நார்மல் கேட்டகரியில் இருக்கவங்க கூட பிசி, பிசிஎம், எம்பிசி, ஓசி கேட்டகரியோட அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் இந்த வெறும் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸை மட்டும் ஒரு காலேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 லட்சம்ட்டு. ஆனால் அங்கே போனால் 6.5 லட்சம் பே பண்ணணும். அதுங்க ஹாஸ்டலுங்க, இதை கட்டணுங்க நீங்கள் 3 லட்ச ரூபா, அதுவும் கேஷாக கட்டணுங்க, பில்லு கொடுக்க முடியாதுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களாம். அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் சொல்கிறாரு, சார் எதுக்கு கேட்குறாங்கன்னு கேட்டால் கூட அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு சீட்டு வேணுமா வேணாமா 3 லட்ச ரூபா கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் வந்து பத்திரிகையில் முறையிடுங்க, நீங்கள் வந்து தகவலை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய சேனல்ஸுக்கு போய் சொல்லுங்கன்னா, ஐயோ எங்கள் குழந்தைக்கு எங்கே சீட்டு கிடச்சிருக்கு சார், அப்புறம் என் குழந்தைய எதனா கார்னர் பண்ணிடுவாங்க சார், என் குழந்தைய எதனா பண்ணிடுவாங்க, பேரண்ட்லாம் பயப்படுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றத பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து உடனடியாக வந்து இதுக்கான அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு சொல்லி இது மூலயமா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ஒரு சுற்றறிக்கையை கண்டிப்பாக அனுப்புவாங்க. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். போன வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸில் இந்த ஃபீஸ் கேட்டதுமே இம்மிடியேட்டாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தது, தேவையில்லாத ஃபீஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் இது கண்டிப்பாக நடக்கும்.
உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பக்கபலமா இருக்கும், நம்ம நம்பலாம், நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசு. நம்மளை தேடி தேடி வந்து எல்லா உதவிகளையும் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கிடைக்கலங்க. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷமா கட்டணும். அவங்களே தேடி வந்து பட்டா கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்றாங்க. எங்க ஊர் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எது வேணும் கேட்டாலும் உடனே செய்றாங்க. போன வாரம் கூட ஒரு ஒரு ப்ரோகிராம் நடந்தது நம்ம சுதந்திர தினக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கவுன்சிலர் வராரு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாருங்க. கேட்டுட்டு இதெல்லாம் இது இருக்கா? இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கோம்? இது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோம்? அடுத்தது என்ன? நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா புட்டு 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 விளக்கம் வைக்கிறாங்க. எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிவிக்கணும்ல. இப்ப எங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈபி வந்து ஃப்ளக்சுவேஷன் உடனே சொன்னதுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப ஒவ்வொன்றுமே யார்கிட்ட காதுல விழுந்தா அவங்க செய்வாங்களோ, அவங்க காதுல நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அதனால தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்கு இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு. சார்ட்ல போட்ட ஃபீஸை தவிர வேற எல்லாம் கேட்குறாங்க. சார்ட்ல போட்ட ஃபீஸை தவிர வேற எதுனா கேட்டா கூட பரவாயில்ல. பில்லு கொடுக்க மட்டும் கேஷா கட்டுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. கட்டுங்கன்னா கட்டணும்னு சொல்றாங்க. அப்படின்னு உங்களுக்கு என்ன சொன்னாங்களோ, உங்களுக்கு அங்க போனப்ப நீங்க என்ன ஃபேஸ் பண்ணீங்களோ, அதை மட்டும் நீங்க அங்க என்ன பண்ணணும், ரெப்ரசன்டேஷனா அனுப்பிச்சு விடுங்க. சில பேரண்ட் சொல்றாங்க, கரெக்டா சொன்னாங்க. சில காலேஜ் எல்லாம் சொல்றாங்க, சார் எனக்கு 4,50,000 ரூபாய் அவங்க கேட்கல சார், 16,00,000 ரூபாய் அவங்க கேட்கல சார், 15,00,000 ரூபாய் கேட்கல சார், அடிஷனல் ஃபீஸ் என்னவோ அதை சொன்னாங்க சார், அதை மட்டும் தான் சார் லிஸ்ட்ல இருந்து சார், அதை மட்டும் கட்ட சொன்னாங்க சார், கட்டணும் சார் அப்படின்றாங்க. அதனால நீங்க அரசை பத்தி நீங்க குறை சொல்லாதீங்க சார் அப்படின்றாங்க. நிறைய அந்த மாதிரியும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்க எங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்து ஏமாந்து போயிட்டாங்கங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னாச்சு, அதனால இதை வாங்கி போட்டுட்டாங்க, அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு வருத்தப்படுறாங்க. சரியா? இந்த தயவு செய்து இந்த வீடியோவை வந்து நம்மளுடைய தமிழக அரசு காதுகள்ல விழறதுக்கு, இல்லைன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருக்கவங்களுக்கு யாருக்குன்னா தெரியறதுக்கு, இல்லை நம்ம சுகாதாரத்துறைக்கு இந்த டீட்டெயில எடுத்துட்டு போய் யாருன்னா ஒருத்தர் சேருங்க. நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பேரை போட்டு இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சொன்னீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாருன்னு யாரோ ஒரு பேரண்ட் வந்து தகவல் கொடுத்துருந்தாரு. அவரை கூட நீங்கள் ரீச் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனக்கு தெரியல அவர் பண்றாரா பண்ணலையா அப்படின்ட்டு. அவருடைய காதுகள்லையும் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சேருங்க. ரைட்டா? சேர்க்கலாமா? நம்மளுடைய கடமை இல்லையா? நம்மளுடைய சமுதாயம் தானே, நம்மளுடைய சமூகம் தானே. அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கும் தானே அது. நம்ம எப்படி அவங்கள விட்டுற முடியும்? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே ஒத்துமையா தானே இருப்போம். நம்ம சேர்ந்து தானே நம்மளுடைய தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். நம்ம சேர்ந்து தானே நம்ம இந்தியாவை வந்து வல்லரசு ஆக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம். அப்ப எப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுறணும்? விடக்கூடாதுங்க. கண்டிப்பா பண்ணணும். சரியா? பார்க்கலாம். தேங்க்யூ.